20ஆம் லட்ச சுற்றுலா பயணியாக தாய்லாந்தில் ஊடகவியலாளராக சேவையாற்றும் 53 வயதான பிரசன் இனோகனோட் தனது மனைவியுடன் இன்று இலங்கையை வந்தடைந்தார். நாட்டுக்கு வருகை தந்த அவர்களை வரவேற்பதற்காக விமான நிலையத்தில் விசேட நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தாய்லாந்தின் பௌத்த யாத்திரியர்கள் குழுவுடன் இந்த தம்பதியினர் ஒரு வார காலம் நாட்டில் சுற்றுலா மேற்கொள்ளவுள்ளனர். நான் இலங்கைக்கு வருகை தரும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். 2 மில்லியன் சுற்றுலா பயணிகள் என்ற வெற்றிக்கு நான் வாழ்த்து கூறுகின்றேன். அடுத்த வருடத்தில் 3 மில்லியன் என்ற இலக்கை அடைவதற்கான வாய்ப்பு கிடைக்கவும் என்றும் பிரார்த்திக்கின்றேன். எமது அரசாங்கம் இந்த பொருளாதாரத்தை பொறுப்பேற்ற போது குறிப்பாக விசா வழங்கும் அதிகாரம் கூட வேறு நாட்டு நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது. ஒரே இரவில் அந்த பிரச்சினையை தீர்க்கப்பட்டதை அடுத்து 9% இருந்த சுற்றுலா அபிவிருத்தி வேகம் 20% அதிகரித்தது. மிகவும் கவனமாக நாம் அதனை முகாமைத்துவம் செய்தோம். குறிப்பாக சர்ச்சைக்குரிய அருகம்பை சம்பவம் வெளிநாடுகள் மிகவும் ஆபத்தான விடயமாக அறிவித்தன. ஆனால் நாம் ஒரு அரசாங்கம் என்ற வகையில் முறையாகவும் கவனமாகவும் தொழில்சார் ரீதியாகவும் அதனை முகாமைத்துவம் செய்தோம். ஆகவே இதன் மூலம் எமது சுற்றுலாத்துறைக்கு பாதிப்பு வரவில்லை. எமது நாடு, பொருளாதாரம், சுற்றுலாத்துறை ஆகியன சரியான திசையில் பயணிக்கின்றன. சுற்றுலா தொழில்துறையில் நாம் 2018ஆம் ஆண்டின் பின்னர் தற்போதே 2 மில்லியன் என்ற இலக்கை எட்டியுள்ளோம். அடுத்த வருடத்தில் 3 மில்லியன் சுற்றுலா பயணிகள் மற்றும் $5 பில்லியன் வருமானம் என்ற எதிர்கால திட்டத்தையே நாம் நெருங்கி வருகின்றோம். ஐரோப்பிய சுற்றுலா பயணிகள் மாத்திரமல்ல, ஆசியாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கும் இடமாக இலங்கை மாறியுள்ளது. சுற்றுலா பயணிகளை அதிகம் கவர்ந்த இடங்களில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு நாம் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம்.